ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். இது செவ்வாய்க்கிழமை மத்தியானம். ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு கடலுக்கு போகல, ரொம்ப காற்றா இருக்குது அப்படின்ட்டு போகலை, வீட்டில் தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. காலையில் சொன்னாங்க ஆட்டு சந்தைக்கு போகலாமா அப்படின்னாங்க. ஆடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, போகலாமான்னு கேட்டாங்க. பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாகவே இப்போ போகணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதுவும் வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்போ வா நண்டு வாங்கி தரேன், அதுக்காவது போவோம் அப்படின்னாங்க. அதுவுமே வேண்டாம்ப்பா, வெயில் நேரம் சூடு அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அப்போ போ, நான் தூங்க போகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இப்போ ஆத்தூர் மணி ஹோட்டலில் சாப்பிட போய் ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே சாப்பிட போகலாமா அப்படின்னோடனே சரி வா போகலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். இதுதான் என்னோடய சிம்பிள் மேக்கப் லுக். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான தனி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த பூ வந்து சனிக்கிழமை வாங்கி கட்டி வச்சது, இன்றைக்கும் விட்டுட்டோன்னா நாளைக்கு செத்து போயிடும். அதனால எடுத்து தலையில் வச்சுட்டு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு சின்ன பேங்க் வேலை இருந்தது, அதையும் முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு பேங்க்குக்கு தான் வந்திருக்கோம். அந்த வேலையுமே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வீடியோஸ் பார்க்குறவங்க என்னப்பா கடைக்கடையாக போய் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, சாப்பிட்றதுக்காக மெனக்கெட்டு போகிறீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணுறதில்ல, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியும் இருக்கீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு வந்து மன அழுத்தம் குறைக்கிறது இந்த சாப்பாடு தான். பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். மனசளவில் ஓரளவுக்கு லேஸான மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்வீட்டும் அப்படி தான். ஸ்வீட்டு, சாப்பாடு இந்த மாதிரி விஷயத்தில் சீக்கிரம் என்னை கன்வின்ஸ் பண்ணிடலாம். என்னை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் போதும், எவ்வளோ கோவமாக இருந்தாலும். அங்கே போய் உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு, வெஜ்ஜு ஹோட்டல் இது, வெஜ்ஜு சூப்பராக இருக்கும். இங்கே யாராவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வார வழியில் நாவப்பழம் இருந்தது, எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன். அதே போல் இன்றைக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.